சேரம் வரக்கூடிய கிருஷ்ண ஜெயந்திக்கு நம்ம இது மாதிரி கிருஷ்ணர் பாதங்களை அழகாக பச்சரிசி மாவில் நம்ம வரையலாம். வரைகிறதுனால கிருஷ்ணர் நம்ம வீட்டுக்கு வர்றாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்குது. பாதம் இது போல் வரைகிறதுக்கு பச்சரிசி மாவோட நீர் கலந்து இந்த அளவு கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. நம்ம 4 வித முறையில் கிருஷ்ணர் பாதங்களை போடலாம். எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்திங்கன்னா, வலது பாதம் வைக்கிறதுக்கு வலது கை இது மாதிரி மடக்கி நம்ம எடுத்து அச்சு மாதிரி வச்சு அதுக்குள்ளே இந்த மாவை ஃபில் பண்ணி விரல்களில் தொட்டு அவரோட விரல்களை வரையலாம். அதே மாதிரி இடது பாதத்துக்கு இடது கையில் இது மாதிரி கையை மடக்கி அச்சு மாதிரி வச்சு விரல்கள் இதே மாதிரி நம்ம வைக்கணும். ஸோ 5 விரல்கள் வைக்கணும். வீட்டு வாசல்லேருந்து பூஜை பண்ணுற இடம் வரைக்கும் நம்ம இது மாதிரி கிருஷ்ணர் பாதங்களை வரைஞ்சிட்டு வரலாம். கிருஷ்ணர் சின்ன குழந்தையாக இருக்கும்போது பானையில் இருக்கக்கூடிய வெண்ணெயை திருடி தன்னோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சாப்பிடுவாராம். அப்போ பார்த்திங்கன்னா அவர் திருடி சாப்பிடும்போது அவரோட பாதங்கள் அந்த வெண்ணெயில் அப்படியே அச்சு பதிஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த ஞாபகார்த்தமாக தான் இன்னும் பார்த்திங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி பூஜை